ஈத்தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கோலிவுட் சினிமாவோட ஒரு சில அப்டேட்ஸ் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு பார்க்க போற எல்லா அப்டேட்டும் ரொம்ப முக்கியமானது, எல்லாமே பெரிய ஹீரோஸோடது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே முக்கியமான அப்டேட். ரொம்ப நாள் நம்ம காத்துக்கிட்டு இருந்த ஒரு அப்டேட். ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மாச அளவுல பார்த்தீங்கன்னா, இத பத்தி கோலிவுட் சினிமாலயும் சரி, சோஷியல் மீடியாலயும் சரி, ரொம்ப பெரிய டாக் இருந்துகிட்டே இருந்துச்சு. என்னன்னு தானே பார்க்குறீங்க? வெற்றிமாறன் சாரோட வடச்சென்னையா? இல்ல ராஜன் வகைராவா? அப்படிங்கிற ஒரு அப்டேட் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இந்த டாக் வந்து ரொம்ப நாளாவே போயிட்டு இருந்துச்சு. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அத தாண்டி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வெற்றிமாறன் சாரே பார்த்தீங்கன்னா, அதிகாரப்பூர்வமா அஃபிஷியலா அவரே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு வீடியோ வழியா. அது வீடியோல என்ன சொல்லியிருக்காருன்னா, வடச்சென்னை 2 கண்டிப்பா தனுஷ வச்சு தான் பண்றதா இருக்காராமா. அது இல்லாம இப்போ சிம்பு வச்சு பண்ணக்கூடிய படம் ராஜன் வகைராவா இருக்க வாய்ப்பு இருக்கு. டைட்டில் பேஸ்டா இருக்கும். ஆனா அந்த படம் கண்டிப்பா தி வேர்ல்ட் ஆஃப் வடச்சென்னை, அதாவது வடச்சென்னை சார்ந்த ப்ரீக்வலா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாரி அப்டேட்ட குடுத்துட்டாரு. உண்மையிலே ரொம்ப நல்லது. ஏன்னா ஃபேன்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு குதூகலமான விஷயம் தான் இது. கண்டிப்பா. நானும் வெற்றிமாறன்ஸோட ஃபேனுங்கிறதுல ரொம்ப பெருமையா சொல்லுவேன் அத. அடுத்த அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உலகநாயகன் சாரோட டக் லைஃப் பத்தி தான். இந்த படத்த பார்த்தீங்கன்னா, மணிரத்னம் சார் எடுத்திருந்தாரு. இந்த படத்துல எஸ்டிஆர், த்ரிஷா, அப்புறம் அபிராமி மேம், நாசர், முக்கியமா ரகுமான் சார் மியூசிக்ல இது வந்து ஒரு பெரிய ஒரு படமா வரும்னு எதிர்பார்த்தோம். நல்ல படமா வரும்னு பார்த்தோம். பட் எதிர்பார்த்த லெவலுக்கு படம் இல்லங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்ம தான். ஓகேவா? அதனால இந்த படக்குழு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள்ல ஓடிடி படம் ரிலீஸ் பண்ண போறாங்களாமா. படம் ரிலீஸ் அங்க தான் பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்கு இப்ப. ஏன்னா ஓடிடியோட இவங்க என்ன அக்ரீமெண்ட் போட்டிருந்தாங்கன்னாமா, 8 வாரம் கழிச்சு தான் அந்த படத்த வந்து ஓடிடில ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாரி அக்ரீமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ படம் எப்படி சொல்றது? படம் ஒரு சரியான இதில ரீச் பண்ணாதனால, இப்ப 4 வார அளவிலேயே இந்த படத்த வந்து ரிலீஸ் பண்றதா இருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா, நேஷனல் மல்டிப்ளெக்ஸ் அசோசியேஷன் ரூ. 25,00,000 பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் டாக்கீஸ் மேல ஃபைன் பண்ணியிருக்காங்க. டக் லைஃப் படக்குழு மேலயும் ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் மோசமான விஷயம் தான். ஸோ அடுத்த அப்டேட் எதை பத்தின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா 49 பத்தி தான். சூர்யா 49 வந்து வாடிவாசல் வெற்றிமாறனோட இயக்கத்துல வெளிய வரும்னு நெனச்சோம். அந்த படத்தோட ரைட்டிங் கொஞ்சம் அதிகமாகுது. அதுக்கான நேரஸ்பாடுகள் அதிகமாகுதுங்கிறதுனால, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சூர்யா வேற படத்துல கமிட் ஆயிருக்காரு. அதாவது எப்படி சொல்றதுன்னா, லக்கி பாஸ்கர் மற்றும் வாத்தி, தனுஷோடது, அந்த படத்த எடுத்த வெங்கி அவர்கள் தான் இந்த படத்தையும் இயக்க சொல்லப் போறாங்க. இயக்குறதா சொல்றாங்க. இந்த படம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சஞ்சய் காந்தியோட லைஃப்ப தான் வந்துட்டு படமா எடுக்கிறதா சொன்னாங்க. ஆனா அது இல்ல. இப்போ வந்து டைரக்டர் அஃபிஷியலா சொல்ட்டாரு. இது ஒரு ஃபேமிலி ஜோனர் படம் தான் அப்படின்னு. ஸோ எல்லாரும் வெயிட் பண்ணுவோம் அந்த படத்துக்காக கண்டிப்பா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக் 29, அதாவது சூர்யாவோட தம்பி தான். வழக்கம் போல வரிசையா தான் சொல்றோம். படத்த யார் எடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விக்ரம் பிரபு இருக்கார் இல்லையா? அவர் நடிச்ச டானாக்காரன்னு ஒரு படம் பார்த்துருப்போம் நம்ம எல்லாருமே. அந்த படத்தோட தமிழ் தான் பார்த்தீங்கன்னா, இந்த படத்த எடுக்க ரெடி ஆயிட்டு இருக்காரு. ஸோ ஸ்கிரிப்டிங் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சாமா. அத தாண்டி பார்த்தீங்கன்னா, இந்த டானாக்காரன் படத்த பத்தி இந்த இடத்துல நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம பேசி தான் ஆகணும். ஏன்னா டானாக்காரன் வந்து தமிழ் சினிமாலயே ரொம்ப ஒரு முக்கியமான கதைக்களம் கொண்ட ஒரு படம். ஏன்னா ஒரு போலீஸ் ட்ரெய்னிங் செக்டார்ல இப்படி ஒரு கதை வந்து நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். இல்ல கண்டிப்பா. அதனால இது வந்து ஒரு முக்கியமான படமா இருக்கும்னு நம்பலாம் கண்டிப்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா, டி56 எப்படி சொல்றது? ஃபர்ஸ்ட்டு மாரி செல்வராஜ் வந்து டி56 எடுக்கிறதா சொன்னாங்க. கொஞ்ச நாள் உங்களுக்கே தெரியும். மாரி செல்வராஜ் இவங்களும் இப்போ நெறைய ஃபோட்டோஸ் அது இதெல்லாம் இன்டர்நெட்ல வந்துகிட்டு இருந்துச்சு. நம்ம எல்லாரும் அத பார்த்துட்ருப்போம். அதையெல்லாம் தாண்டி இப்போ வந்து மாரி செல்வராஜ் எழுதுறதுல வந்து கொஞ்சம் ரைட்டிங் ஒர்க் இன்னும் அதிகமா இருக்கிறதுனால, ஸ்கிரிப்டிங் ஒர்க் வேலை முடியாதனால, இப்போ போர் தொழில் விக்னேஷ் ராஜோட சேர்ந்து தனுஷ் வந்து படம் பண்றதா சொல்றாங்க. இது ஒரு முக்கிய அப்டேட்டா வந்துட்டு இன்னைக்கு வந்து இன்டர்நெட் ஃபுல்லா பரவிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா இந்த படமும் பார்த்தீங்கன்னா, தனுஷ் சாருக்கு ஒரு வெற்றிகரமான மிஸ்ட்ரி த்ரில்லர் படமா வரும்னு நம்புறோம். நன்றி, வணக்கம். இது போன்ற சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள ஈத்தமிழ் நியூஸை ஃபாலோ செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம். நமது ஈத்தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.